வணக்கம், நான் வைரவராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பைனரி நம்பர்ஸில் நம்ம எப்படி நார்மல் நம்பர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் பாசிட்டிவ் நம்பர்ஸு, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ சில அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரே தேவைப்படாது. லைக் இன்டென்சிட்டி ரெப்ரசன்டேஷன், இன்டென்சிட்டி லெவல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்போ 8 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 0 to 255 அப்படின்னு போட்டு நீங்கள் எல்லாமே பாசிட்டிவ் லெவல்ஸ்லேயே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸில் வந்து அந்த பர்டிகுலர் நம்பர்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா அன்சைன்டு நம்பர்ஸும்பாங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இப்போ 8 பிட்டு இருக்குது அப்படின்னா 8 பிட்டுமே மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அன்சைன்டு நம்பர்ஸ்னால் n பிட்டு அப்படின்னா மொத்த n பிட்டுமே இட் ரெப்ரசன்ட்ஸ் மேக்னிடியூட். இப்போ இன்கேஸ் சைன்டு நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக டோட்டல் பிட்டில் இருந்து, சரிங்களா, இப்போ n பிட்டு அப்படின்னா n பிட்டில் ஒரு பிட்டை வந்து சைன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மிச்சம் உள்ள பிட்டை வச்சு தான் மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ n பிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிட்டு, தட் மீன்ஸ் எம்எஸ்பி. சரிங்களா? எம்எஸ்பி பிட்டை வந்து சைனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. மிச்சம் உள்ள n-1 பிட்ஸை வச்சு அந்த நம்பரோட மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ சைன் பிட்டில் 0 போட்டிங்க அப்படின்னா, சைன் பிட்டில் 0 இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? இட் ரெப்ரசன்ட்ஸ் பாசிட்டிவ் நம்பர். சப்போஸ் -1 இருந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் நெகட்டிவ் நம்பர். சரிங்களா? இப்போ இந்த சைன்டு நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸில் 3 டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. 3 வகைகளில் நீங்கள் இந்த சைன்டு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து என்னென்னா சைன் மேக்னிடியூட் ஃபார்ம், இன்னொன்று வந்து 1's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், இன்னொன்று 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். சரிங்களா? இந்த 3 வகைகளில் நீங்கள் சைன்டு நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சைன்டு நம்பர்ஸ்னால் என்ன? சைன்டு நம்பர்ஸ்னால் இட் இஸ் ஹேவிங் பாசிட்டிவ் நம்பர்ஸ் as well as நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் உள்ளடக்கியது தான் சைன்டு நம்பர்ஸ். ஓகே, சைன்டு நம்பர்ஸில் தான் இப்போ பாசிட்டிவ் நம்பரையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், நெகட்டிவ் நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பின்ன ஏன் அன்சைன்டு நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரேஞ்சு தான் காரணம். இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அன்சைன்டு நம்பர்ஸில் டோட்டல் பிட்ஸுமே இட் ரெப்ரசன்ட்ஸ் மேக்னிடியூட். ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாகும். சரிங்களா? ஸோ அதனால தான் தனியாக அன்சைன்டு நம்பர்ஸும் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் ரேஞ்சு நம்ம அட்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சைன்டு நம்பர்ஸில் நம்ம ஒரு பிட்டை வந்து சைனுக்காக ப்ரிசர்வ் பண்ணிட்டோம், மிச்சம் உள்ளதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பரோட மேக்னிடியூடை ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 3 ரெப்ரசன்டேஷன்ஸ்லேயும் ஒரு காமனான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த அபோவ் 3 ஃபார்ம்ஸ், இந்த 3 ஃபார்ம்ஸ்லேயுமே பாசிட்டிவ் நம்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து சிமிலராக தான் இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் நம்பரோட ரெப்ரசன்டேஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நார்மலாக நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா +13ஐயும் -13 டெசிமல் இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன எழுத போகிறோம்னா இந்த 3 ஃபார்மையும் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? சைன்டு மேக்னிடியூட் ஃபார்ம்லேயும் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்லேயும் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே பாசிட்டிவ் நம்பர்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைன்டு நம்பர்ஸில் ஒரு பிட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் சைன் பிட்டாக ரிசர்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு எம்எஸ்பி பிட்டு வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் சைன் பிட்.
பாசிட்டிவ்னா இங்கே வந்து 0 வரும், நெகட்டிவ்னா 1 வரும். இது வந்து எல்லாத்துக்குமே காமன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைன் மேக்னிடியூட் ஃபார்மில் இது ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே 0 போட்டிருக்கோம், இங்கே மைனஸு, ஸோ இங்கே 1 போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இது ப்ளஸ் நம்பர்னால் இங்கே 0, இங்கே மைனஸ் நம்பர்னால் இந்த இடத்துல 1. சரிங்களா, இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்லேயும் இது ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே 0, ஸோ இங்கே மைனஸு, ஸோ இந்த பிட்டு 1ன்னு வரும். ஸோ இது வந்து காமன், ஏன்னா இது காமனாக தான். சரிங்களா, 0 இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் நம்பரு, 1 இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர். இப்போ +13ங்கிறது வந்து சைன் மேக்னிடியூட் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸுக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிடுவீங்க, அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த 13ங்கிறது நம்பரு, ஸோ இதுக்கான மேக்னிடியூட் வந்து மிச்சம் உள்ள பிட்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ 13 நீங்கள் எப்படி பைனரி ரெப்ரசன்ட் பண்ணணும், 1101. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் சைன், ரிமைனிங் bit it represents magnitude. So 0 it represents plus, so 1101 it represents 13. So plus 13. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி -13. ஸோ for minus you have to put 1. சரிங்களா, மைனஸ்க்காக நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு 1 போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 1101 it represents 13. சரிங்களா. ஸோ அப்போ இது -13. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேருனா என்ன அப்படின்னா சைன் மேக்னிடியூட் ஃபார்ம். சரிங்களா, அதாவது சைனுக்கு வந்து நீங்கள் என்ன சைன் பிட் அசைன் பண்ணிவிட்டு, சரிங்களா, அசைன் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை அப்படியே மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ சைன் மேக்னிடியூட் ஃபார்ம். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மு எப்படி இதிலேருந்து இது டிஃபர் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ் நம்பருக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த 3 ஃபார்முலையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 01101, 01101, 01101. ஸோ ப்ளஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போதும் இது வந்து 0 போட்டிங்க. சரிங்களா, ப்ளஸுக்கு பதிலாக 0, ஸோ 13க்கு பதிலாக 1101. ஸோ +13 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட் வேணும், 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா, சைன்டு நம்பர்ஸில் n பிட் இருக்குது அப்படின்னா, n பிட் இருக்குன்னா நீங்கள் மேக்னிடியூட n-1 பிட்டை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் 5 பிட் இருக்குது அப்படின்னா மேக்னிடியூட ரெப்ரசன்ட் பண்ணுறது 4 பிட்டு. சரிங்களா, இது எல்லா இதுலேயுமே அதே தான். ஓகே, எனிவே ஸோ -13 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் -13 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் +13 ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுதான் -13. சரிங்களா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் +13. அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் +13க்கு என்ன எழுதணும், நீங்கள் 01101 எழுதணும். சரிங்களா, இந்த 0 விட்டுறக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 01101. ஸோ இப்போ +13க்கு வந்து 01101, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 10010. ஸோ இப்போ இந்த 10010 இட் ரெப்ரசன்ட்ஸ் -13. சரிங்களா, ஆனால் இப்போ நம்ம இதில் பண்ண மாதிரி இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதில் வந்து -13க்கு இது மைனஸ்க்கு 1 போட்டாங்க, மிச்சம் உள்ளது அப்படியே மேக்னிடியூடில் 13ன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பார்த்தீங்களா, இதை நீங்கள் சப்போஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் கொடுத்த ஒரு வேல்யூவை, இந்த வேல்யூவை சப்போஸ் நீங்கள் சைன்டு மேக்னிடியூட் ஃபார்ம்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாயிரும். சரிங்களா, ஸோ அதனால் ப்ராப்ளமில் அவங்க ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக என்ன டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்கள்கிட்ட. ஸோ என்ன டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷனுங்கிறத வச்சு தான் நீங்கள் அதோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இந்த நெகட்டிவ் வேல்யூவில் ஒவ்வொரு இதுவுமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன ஃபார்ம்
யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இது -13 இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் லைக் திஸ். ஓகேங்களா? இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, +13க்கு நான் எப்பயும் சொன்ன மாதிரி இதில் எந்த சேஞ்சஸும் வராது. இது 0 இட் ரெப்ரசன்ட் ஃபார் ப்ளஸ்ஸு, தென் 1101 இட் ரெப்ரசன்ட்ஸ் 13. ஆனால் -13 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, இங்கே எப்படி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எதுக்கு? +13க்கு. சரிங்களா? அப்போ +13ங்கிறது என்ன? இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, 01101. இப்போ 01101க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும், டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து 1 ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் பண்ணிட்டீங்க. இது கூட ஒரு 1 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் அவங்களோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து -13, இதுவும் -13 தான், இதுவும் -13 தான். ஆனால் எல்லாமே வேறு ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எந்த ரெப்ரசன்டேஷனில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கிறது கொஸ்டினில் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட உண்மையான வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனிவே அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி ப்ளஸ் நம்பரில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. சரிங்களா? ப்ளஸ் நம்பர் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நெகட்டிவ் நம்பரை மட்டும் ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியே கேட்கலாம். இப்போ சப்போஸ் 10011 இட் இஸ் எ டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் இட்ஸ் டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இதிலிருந்து இதை கண்டுபிடிக்கணும். இது ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மறுபடியும் நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா, இதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் மறுபடியும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். சரிங்களா? இந்த இதுக்கு மறுபடியும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா மறுபடியும் இந்த வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன எழுதணும்னா மைனஸ் போட்டு இந்த மேக்னிடியூடு எழுதணும். எனிவே நம்ம அந்த சம்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த ரெப்ரசன்டேஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.